ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளோ டல்லாக நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? காலையிலேருந்து ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் வந்து 1 o'clock. நான் ஃபேஸுக்காக எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த வீடியோக்காக நான் காலையிலேருந்து ஃபேஸுக்கு எதுவுமே போடலை. ஃபேஸை எப்படி கிளென்ஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் 1 இயராகவே ஃபேஸுக்கு எந்த ஸ்கின் கேர் ரொட்டீனும் பண்ணதில்லை. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நிறையா ப்ளீச்லாம் பண்ணேன். ஸோ அதோட விளைவுகள் தான் இந்த பிம்பிள்ஸ்லாம். இதுக்கிடையில் ஆல்ரெடி எனக்கு தைராய்டு இருக்குது. இதுக்கிடையில் பிசிஓடி வேறு வந்துருச்சு. அதுக்கு டேப்லெட் போட்டு நிறைய பருக்கள் வேறு பிம்பிள்ஸ் வேறு நிறையா வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா என்னோடய ஸ்கின் கேர் வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம் 2 ஸ்பூன். கடலை மாவு நம்ம ஃபேஸில் இருக்க ஆயில் டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதோட கஸ்தூரி மஞ்சள் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பால் ஆட் பண்ணோம்னா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பிம்பிள்ஸ் ஆல்ரெடி நிறையா இருக்கனால நான் பால் ஆட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் ஃபேஸ் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். இது நம்ம ஃபேஸில் இருக்க ஆயில் டர்ட்டெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் இதை போட்ட அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்ப்பீங்க. நம்ம இதை அப்ளை பண்ண நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகும். ஸோ அப்பப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மசாஜ் பண்ணுங்கள். நம்ம இதை சோப்புக்கு பதிலாக இல்லாட்டி ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக கூட இந்த பேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். நம்ம ஃபேஷியலோ ப்ளீச்சோ பண்ணால் அந்த நாள் முழுக்க நம்ம எந்த சோப்புமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் அதோட எஃபெக்டே போயிடும். ஃபேஸ் ஒரு மாதிரி டல் அண்ட் டார்க் ஆயிரும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல க்ளோ கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் சைடில் நான் இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு ஒரு டார்க் ஃபேஸாக இருந்திருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரைட்டு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேக்லேயே நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டெப், ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். அடுத்து கடல மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அகைன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆர் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ். அடுத்து அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோவை யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பு. நம்ம ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக ஸ்கின்னாக இருந்தால் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் நல்லாவே எடுத்துரும். நீங்கள் விசிபிளாக ரிசல்ட்டை பார்க்கலாம். நம்ம இந்த தாடைக்கிட்ட நிறைய பேர்த்துக்கு ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடும். இந்த ஸ்க்ரப் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணிடும். ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரசகுல்லாவா ஸ்கின் கேர் வீடியோ. ஸோ இதுக்கிடையில் என்னோடய பசங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. வந்து என் கொஷினாக கேட்டுட்டு இருந்தாங்க, என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. இந்த வீடியோலேயே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ணியிருப்போம்ல, அதோட ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கும் செகண்ட் ஸ்டெப்புக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம போக வைக்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுவேன். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு க்ளோ கிடச்சிருக்கு இப்போயே ஒரு ஃபேஸில். ஸோ நம்ம தேர்ட் ஸ்டெப் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு, அடுத்து ப்ரூ காஃபி பவுடர் 1 பேக்கெட், அதோடு சேர்த்து நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து 2ஐயும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த பேக் வந்து 100% நம்மளுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். காஃபியில் கொஃபைன் இருக்குது. ஸோ இது நம்மளுடைய ஃபேஸில் இருக்க விரிங்கிள்ஸ்லாம் எடுத்துரும். ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேக் நமக்கு 200% ரிசல்ட்டு கொடுக்கும். நம்ம கழுத்தில் அப்ளை பண்ணால் கழுத்தில் இருக்க டேன், ஃபேஸில் இருக்க டேன் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆயிரும். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் அப்படியே ஆல் ஓவர் ஃபேஸ் விட்டுருங்க.
ஸோ ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு சாஃப்ட், என்னோடய ஃபோர்ஹெட்டில் இருந்த டேன் எல்லாம் போயிருச்சு, நல்லாவே ரிமூவ் ஆயிடுச்சு, விசிபிளாக தெரியுது. நல்ல ஒரு சாஃப்ட்டு, எனக்கு நல்ல 100% ரிசல்ட் தெரிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 4th ஸ்டெப், 1 ஸ்பூன் கடல மாவு, 2 பீஸ் பப்பாயா, ஸோ 2 பீஸ் பனானா போட்டுக்கலாம். அது கூடயே நம்ம கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். ஸோ இதோடையே பால் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் பால் ஆட் பண்ணலை. ஸோ இதை மிக்சியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட் ஃபேஸ் பேக்கை நம்ம ஆல் ஓவர் ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே விட்டுறணும். ஸோ நல்ல ஒரு பிரைட்னஸ், இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை யார் யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த 4 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% இல்லை 200% ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நல்லா விசிபிளாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஃபேஸ் கேரும் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயுமே நான் லிப் பாம் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது என்னோடய பிராண்ட் 100% நேச்சுரல். ஸோ என்னோடய கிட்ஸ் முதற்கொண்டு எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லிப் பாமில் ஆல்மண்ட் ஆயில், கோகோனட் ஆயில், விட்டமின் ஆயில், பி வேக்ஸ், சியா பட்டர் இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். கலருக்காக எந்த மைக்கா பவுடரும் நாங்கள் ஆட் பண்ணலை. வேம்பாறைய பட்டைய எண்ணெயில் ஊற வச்சு அந்த சோர்ஸை தான் கலருக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நான் வேலைக்கு போகும்போது என்னோடய லிப்ஸ் இதோடு ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, பிளாக் கலரில் தான் இருந்துச்சு. இப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இதை நான் டெய்லியும் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிப் பாம். இந்த லிப் பாம் நம்ம லிப்ஸில் போட்ட உடனே நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். இதை நம்ம பார்க்கும் போதே தெரியும், ஹெவியாக இருக்காது. இஃப் யூ நீட் திஸ் லிப் பாம், கமெண்ட் லிப் பாம் இன் chat box. Thank you everyone.